மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அப்படின்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போயிடும். விசேஷமாக கொலேசியர் 1:28-29 வாசிக்கும் பொழுது இப்படியாய் வாசிக்கிறோம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்த முடியும், அவரையே நாங்கள் அறிவித்து புத்தி சொல்லுகிறோம் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் நாட்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வளர்ச்சியோடு எல்லாவற்றிலும் நாம் தேறி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையணும். நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? அவங்க முதிர்ச்சி அடைந்து நல்ல அறிவா, திறமையா, ஞானமா இருக்கணும் என்று பெற்றோர்கள் விரும்புகிறாங்க. அதுபோல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சத்தியத்தை கேட்டு நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? அதில் ஒரு தேர்ச்சி அடைந்த ஒரு அனுபவத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் யாரும் என்ன செய்ய முடியும்? பேர்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவங்க என்ன செய்யும்? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம சத்தியத்தை சொல்லி அவங்களை நடத்த முடியும். ஆண்டவர் அறிகிற அறிவினாலே அவங்க கொண்டு வர முடியும். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டோடைய வல்லமை பெரிது. உலகத்தில் இருப்பவனும் என்னில் இருக்கிறவர் பெரியவர்னு சொன்ன மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். பெரியவராக இருக்கிறதுனால அவருடைய வல்லமை பெரியது. வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 3:20 வாசிக்கும் போது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று பார்க்கிறோம். நம் ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். நாம் நினைப்பது, வேண்டிக் கொள்வது, ஆண்டவரே இவ்வளோ சுகம் கொடுத்தா எனக்கு போதும், இவ்வளோ தேவை சந்திச்சா போதும், இந்த காரியத்தை எனக்கு கொடுத்தா போதும்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நான் மிகவும் உனக்கு அதிகமாக உனக்குள்ளே நான் கிரியை செய்கிறேன்னு சொல்றேன். ஆண்டோடைய வல்லமையின்படி நமக்கு அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருந்தார். அதனால நாம் எல்லா காரியத்திலும் ஆண்டோடைய பிள்ளைகள் தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஞானத்தை ஞானத்தில் என்ன செய்யணும்? வளர்ச்சி அடைக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல இராமல் என்ன செய்யணும்? வேத வசனத்தில் நம்ம தேர்ச்சி அடைந்து வளர்ந்து இருக்கணும்னு பவுல் சொல்றார். அதுபோல நம்ம வாழ்க்கையில் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் என்ன செய்யறாரு? நமக்குள்ளே கிரியை செய்கிறார். நமக்குள்ளே பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம். நீங்கள் போய் ஆளுகிட்ட சத்தியத்தை சொல்லும் பொழுது யார்கிட்ட என்ன பேசுவோம் என்று நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டோடைய வல்லமையின்படியே நாம் பேச வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிற வேளையிலே ஆவியானவர் நமக்கு பேசுவதற்கு ஞானத்தை கொடுப்பார். ஒருத்தவங்கள்ட்ட இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்கிறவர். ஞானத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ளே அவர் கிரியை செய்தார். நமக்குள்ள கிரியை செய்து ஜனங்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லுவதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்தாப்புல வாசிக்கிறோம். 112 சங்கீதத்தில் பார்க்கும்போது கர்த்தருக்குள்ள அந்த வேத வசனத்தின்படி நீதிமான் என்ன செய்யணும்? நீதிமான் என்ன செய்யும்? அவனுடைய சந்ததி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற சந்ததி அது எப்படி இருக்குமா? வளர்த்திருக்கும். அவன் எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். அது மாத்திரமல்ல, அவங்க வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுடைய வம்சம் எப்படி இருக்குமா? ஆசீர்வதிக்கப்படும். அவன் சந்ததி வளர்த்தி இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவன் என்ன செய்யறான்? இறங்கி கடன் கொடுக்கலாம். அதே துச்செய்தியை கேட்கிறதுனால பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். அவன் யாராக இருந்தாலும் ஆண்டவர்களுக்கு பயப்படுறவங்க என்ன செய்வாங்க? திடன் தைரியமா இருப்பாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. அது போல நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தைரியமா இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால நாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம், உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிறோம். அதனால நம்ம தைரியமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 15:5 வாசிக்கும் போது
ஆதியாகமம் 9:12 வாசிக்கும் போது நோவாவுக்கு வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்க வந்து ஜலப்பரலை முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்களுக்கு வானவில் ஆண்டவர் வைக்கிறார். ஒரு அடையாளமாக இந்த ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு வானவில்லை வைக்கிறார். 9:12 வாசிக்கிறோம். நீதிமான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவங்க என்ன செய்யறாரு, வானவில் கண்முன் வைத்திருக்கிறார். அந்த வானவில் அடையாளமா வைக்கிறார். இனி இப்படிப்பட்ட தீங்கு வராதுன்னு சொல்லி ஆண்டவர் அடையாளம் வைக்கிறார். அதுபோல ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் 15:5 வாசிக்கும் பொழுது, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல இவ்வளவாக இருக்கும் என்று ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு இன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு வந்து என்ன செய்யணும், வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நமக்கு விலையேறப்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நாம் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய், உரிமை சொத்தாய், அவருடைய வாரிசாய், அவருடைய சந்ததியாய் நாம் இருக்கிறபடினால நிச்சயமாய் தேவன் நம்மை செழிப்பா ஆசீர்வாதமாய் நாம் சுகமாய் இருக்க விரும்புகிறார். அதான் யோவான் 15:7 வாசிக்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினால நாம் வந்து தேர்ச்சி அடைந்தவங்க என்ன செய்யணும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் நாமத்தினால வார்த்தையை சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை நாம் கேட்டுக்கொள்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெப வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி அடையணும். அதுக்கு அது மாத்திரமல்ல, முதிர்ச்சி அடையணும், முயற்சி பண்ணணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா சோம்பேறி வாழ்க்கை இல்லை. நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், முயற்சி எடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கணும். பணமும் தேவையா இருக்கு. 4வது காரியம், நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். உலகத்தில் தேசி இல்லாத ஜனங்கள் என்ன செய்யறாங்க, காலத்தை, நாட்கள் கொள்ளாதவர்கள் ஆனதால் காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கு. எபேசியர்ல வாசிக்கிறோம். நம்ம ஞானம் உள்ள பிள்ளைகளை போல நடக்கணும். ஞானம் மற்றவர்களாய் நாம் நடக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யுது, காலத்தை பயன்படுத்தி கொள்ளணும். எனக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்காக நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். ஃபாதர் சொல்றார், 1 மணி நேரம் கொடுத்து பாரு, தேவன் உன்னை உயர்த்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நேரம் இல்லை என்று சொல்லக்கூடாது. நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு நாளைக்கு உலகத்தில் எல்லா மனுஷருக்கும், சிறியவர்களோ பெரியவர்களோ 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த 24 மணி நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு 1 மணி நேரமாவது கொடுத்துப்பாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனை துதிப்பதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், நேரத்தை கொடுக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்யணும், உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள் வந்து பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், பணத்தை சம்பாதிப்பதற்கு வேதத்தில் உபாகமம் 8:18 வாசிக்கும்போது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு தேவன் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால புதிய ஏற்பாட்டில் 3 அற்புதத்தை பார்க்குறோம். 1, ஆலயத்துக்கு போகிறாரு, 18 வருஷமா கூலியா அந்த ஸ்திரியை ஆண்டவர் சுகமாக்குறார். இவன் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறானே, இப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் அற்புதம் செய்தார். 2வது காரியம் பார்க்கும்போது, 4 பேர் தீவிரவாதக்காரனை கூரையை பிடிச்சி இறக்குனாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செஞ்சாரு, அவங்க விசுவாசத்தை கண்டு அவனை எழுப்பி விட்டார், அற்புதம் செய்தார், அந்த இடத்துல அதிசயம் செய்தார். அது மாத்திரமல்ல, 3வது காரியம் பார்க்கும்போது, பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்த 38 வருஷமாக இருந்த நடக்க முடியாதவனை ஆண்டவர் செஞ்சார், நடக்க செய்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் இன்றும் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், தலை குனியக்கூடாது. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் ஜெயித்து வாழ வேண்டும். ஆண்டோடைய பிள்ளைகள் நாம் வெற்றியாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல ஒரு முயற்சி செய்யறவங்களா இருக்கணும். நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக வேத வசனங்களை முயற்சி எடுத்து என்ன செய்ய, சமயத்துக்கு ஏற்றபடி ஒரு வாய்ப்பாடு மாதிரி என்ன செய்யணும், சொல்லணும். தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த வசனத்தின்படி, இந்த வாக்கு தத்தத்தின்படி எனக்கு நிறைவேறும். நான் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறேன், உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு நிச்சயம்
நிச்சயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் இந்த சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து ஆண்டவருக்குள்ள யாராய் இருந்தாலும் சத்தியத்தை அறிஞ்சு நடந்தால் நாம் தேறினவர்களாய், கிறிஸ்துவுக்கு நாம் விருப்பங்களாய், கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க முடியும். நம்ம மூலமா ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். இதை கேட்கிறவங்க